நம்ம பிரெயினை ஹேக் பண்ணி கஷ்டப்பட்டு வெறுப்பாகி படிக்காம ஆசைப்பட்டு படிக்கிற மாதிரி மாத்திக்கலாம். ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்றோம்ல, அது மாதிரி நம்ம பிரெயின் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆசைப்படும். நீங்க இல்லன்னு சொன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே அட ஆமான்னு சொல்லுவீங்க. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேணாம்னு ஆசைப்படுற பிரெயினா டாப் 5 டெக்னாலஜி, டாப் 5 ட்ரிக்ஸ் எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் பார்க்க சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணாலும் போர் அடிக்கல, ஆனா 15 மினிட்ஸ் புக்கை திறந்து படிக்க போர் அடிக்குது. இதுக்கு ரீசன் டோபமைன். இது ஒரு ஃபீல் குட் கெமிக்கல். இதை நம்ம பிரெயின் தேடி தேடி போகும். ப்ராப்ளம் என்னன்னா, ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் நம்ம பிரெயினுக்கு டோபமைன் ஹிட் ரொம்பவே அதிகமா கொடுக்குது. ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் புதுசா ஜோக், ஃபேக்ட், கியூட் அனிமல்ஸ், ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ்னு எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம பிரெயினுக்கு கான்ஸ்டன்ட் சிமுலேஷன் இருக்கும். அதுவே இன்னொரு சைடு பார்த்தா புக், நோட்ஸ், லெக்சர்னு நிறைய ஃபோக்கஸும் எஃபர்ட்டும் வேணும். அதுக்கப்புறம் தான் ரிவார்ட் கிடைக்கும். ரீல்ஸோட கம்பேர் பண்ணா இது ரொம்ப தூரம்னு தோணும். இதுல இருந்து வெளியில வரதுக்கான சொல்யூஷனை 2 பார்ட்டா சொல்றேன். இப்ப நம்ம பிரெயினோட பேஸ்லைன் டோபமைன் லெவல் ரொம்பவே ஹையா இருக்கும். சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா ஃபீல் ஆகாது. பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்தாதான் நைஸ்னு ஃபீல் ஆகும். இத ஃபர்ஸ்ட் நம்ம ரீசெட் பண்ணணும். அதுக்கு நாம மினி டோபமைன் டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இல்ல, டெய்லியும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். 15 மினிட்ஸ் போர்டம் டைம். போன், மியூசிக் எதுவுமே இல்லாம நீங்க அப்புறம் உங்க தாட்ஸ், எந்த ஒரு டிவைஸும் இல்லாம சின்னதா ஒரு வாக்கிங் போங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். உங்க பிரெயின் ஏதாச்சும் ஸ்டிமுலேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல சைன். உங்க டீடாக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க யூஷுவல் டோபமைன் ஹிட்ல இருந்து கட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இத ஒரு வாரம் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் தெரியும். உங்க டோபமைன் பேஸ்லைன் கம்மியாகும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப நல்ல ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா இங்கதான் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப வர பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பாதி வேலை நம்ம படிக்கிறதுல பிளஷர் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணணும். ரீல் ஷார்ட்ஸ் மாதிரி படிக்கிறதையும் அடிக்டிவா ஆக்குறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்க புக்கை டார்ச்சர் டிவைஸ் மாதிரி பாக்குறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்க புக்கை கேம்ல வர மேப் மாதிரி பாருங்க. ஒவ்வொரு பேஜ்லயும் புது மிஷன் இருக்குன்னு நாலேஜ் கெயின் பண்ணுங்க. படிக்கிறத சின்ன சின்ன பீசஸா பிரேக் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் செஷன் முடிச்சோன்னு நோட்ல டிக் இல்லனா ஸ்டார் போட்டு கம்ப்ளீட்டட்னு போடுங்க. இப்படி பண்றதுனால டோபமைன் ஹிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி படிங்க. 25 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு பிரேக். அந்த 25 மினிட்ஸ்ல கேம் விளையாடுற மாதிரி 100% ஃபோக்கஸோட இருக்கணும். நெக்ஸ்ட் படிச்சத வாயால சொல்லி பாருங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு டீச் பண்ற மாதிரி லவுடா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால பிரெயின் டிஃபரெண்டா ப்ராசஸ் பண்ணும். ப்ரௌட் ஃபீலிங்கும் வரும். அதனால எக்ஸ்ட்ரா டோபமைன் ஹிட்டும் கிடைக்கும். ஒரு சப்ஜெக்ட லைஃபோட கனெக்ட் பண்ணி படிங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது உங்களோட ஃபேவரட் பிராண்ட் ஏன் பிரைஸ் ரைஸ் பண்றாங்கன்னு யோசிங்க. பயாலஜி படிக்கும் போது ஜிம்ல பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லிங்க் பண்ணி படிங்க. இப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்டென்ஷனோட ஸ்டடி பண்ணுங்க. மார்க்காக மட்டும் இல்லாம புரிஞ்சுக்கிற ஆசையோட புக்கை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் மாறிடும். சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு 15 மினிட்ஸ் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ் டைம் வச்சு படிக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு செட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சின்னதா ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. 2 வாரத்துல நீங்களே நல்ல சேஞ்ச் பாப்பீங்க. உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்றது ஈஸி தான். அதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த ட்ரிக்ஸ்லாம் இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணி இந்த டெக்னிக்லாம் தேவைப்படும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போற டெக்னிக்கை சொல்லுங்க. டோபமைன் டீடாக்ஸா இல்ல பொமோடோரோ டெக்னிக்கா?